கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, தவக்காலத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் இன்று 4வது ஞாயிறை கொடுத்து, இந்த 4வது ஞாயிறை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கு பொருளுள்ள இறை வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு நன்றாகவே தெரியும், இந்த கடைசி வாரம் பங்குகளெல்லாம் தியானங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வாரம். பெரும்பாலும் ஒவ்வொரு தவக்காலத்திலும் ஒவ்வொரு வாரங்களை திட்டமிட்டிருந்தாலும் பெரும்பாலான பங்குகளில் இந்த கடைசி வாரத்தில் தான் தியானங்கள் வைப்பார்கள். ஒரு சில பங்குகளில் இந்த வாரம் தான் திரியாத்திரைகள்லாம் போவாங்க. பக்கத்தில் இருக்கிற கிளை கிராமங்களுக்கு பயணமாய் போய் கிளை கிராம மக்களையும் பங்கோடையும் இருக்கிற அந்த உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக இந்த தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிறு அமைந்திருக்கும். ஏன்னா இந்த வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வாரம் நமக்கு என்னவாயிரோம்னா குருத்து ஞாயிறு வந்துவிடும். அதனால் இந்த ஞாயிறுக்கு குறிப்பாக தாய் திருச்சபை தருகிற பெயர் என்ன அப்படின்னா ரிஜாய்சிங் சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி திருவருகை காலத்தில் ஒரு ரிஜாய்சிங் சண்டே வருது, கௌதாத்தே சண்டே வருகிறதோ, அதே போல் இந்த வாரத்திலும் இந்த ரிஜாய்சிங் சண்டே என்கிற இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகத்தின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற மைய சிந்தனை என்னவென்றால், கண்களை திறந்து கடவுளை காணுங்கள். கண்களை திறந்து கடவுளை காணுங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்வை உள்ளவர்களாக இருக்கிறோம். என்ன ஃபாதர், நாங்கள்லாம் நல்லாத்தானே பார்வை உள்ளவர்களாக இருக்கிறோம், ஏதோ பார்வையற்றவர்களுக்கு சொல்வதை போல சொல்கிறீர்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வாசகத்தினுடைய மறையுரையினுடைய இறுதியில் நான் எப்பேற்பட்ட ஒரு பார்வையை சொல்ல விரும்புகிறேன் என்பதை உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பாருங்கள், இந்த நற்செய்தி வாசகத்துக்கு நம்ம நேரடியாக கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பார்வையற்ற ஒருவர் இருக்கிறார். அவர் பிறவியிலேயே பார்வையற்றவராக இருக்கிறார். அப்படின்னா அவருடைய மனசில் அவர் வைத்திருக்கிற எல்லாமே கற்பனையினுடைய காட்சிகள் தான். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு மனிதன் என்றால் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறது, மரம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது, தொட்டு பார்த்து உணர்ந்து கொள்வது, அல்லது அடுத்தவர்கள் சொல்வதை கேட்பதை வைத்து ஒரு ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மகன் அவன் ஒரு குருடனாய் அல்லது இறந்து உண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் அதிசயமாய் அவனை அணுகி சென்று அவனுக்கு பார்வை கொடுக்கிறார். என் மகனே, இவ்வளவு நாட்களாக நீ பார்வையற்றவனாக இருக்கிறாய், இந்த நாளில் இறைவனுடைய அருள் உனக்கு பொழியப்படுகிறது, கடவுளுடைய கடைக்கண் உன்னை நோக்கி திரும்பி இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய உமிழ்நீரை கொண்டு ஒரு சிறு சேற்றை உருவாக்கி அதன் கண்களை தடவி, நீ போய் சிலோவாம் குளத்தில் உன்னை கழுவிக்கொள், நீ பார்வை பெறுவார் என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் இவன் பார்வை பெற்ற மனிதனாக மாறுகிறான் என்பதை நாம் இந்த நாளில் பார்க்கிறோம். கடவுள் பார்வை என்பதும் நம்முடைய பார்வை என்பதும் வெவ்வேறாக இருக்கிறது. நாம் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதல்ல. எல்லோரும் பார்க்கிறோம். இப்போ என்னுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய பார்வையும் அவரவருடைய சமூக கலாச்சார கற்றலின் அடிப்படையில் பார்வைகள் மாறிக்கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் இப்போது நீங்கள் சாதாரண மக்களாக ஒரு நம்பிக்கை நிறைந்த இறை நம்பிக்கையாளராக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபாதர் சொல்லுகிற அந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்கள், ஃபாதர் சொல்லுகிற அந்த வார்த்தையுடைய உச்சரிப்பை கேட்பீர்கள். ஆனால் இதையே பார்க்கக்கூடிய ஒருத்தர் டெக்னிக்கலான ஆளாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவுக்கு சரியான ஃப்ரேம் வச்சுருக்குறாங்களா, சரியான விதத்தில் கலர் இருக்குதா அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நானும் தீபன் ஃபாதரும் அடிக்கடி பேசும்போது நான் கேட்பேன் சில நேரங்களில். இப்போ நாங்களாம் ஒரு சில நேரங்களில் படத்துக்கு போகிறோம் இல்லையா, தியேட்டரில் போய் படம் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு சில சீன்ஸை ரசித்து பார்க்கும்போது அவர் ரொம்ப சீரியஸாக பார்ப்பார். அப்போ நான் கேட்பேன், என்ன தீபா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாப்புல, அந்த ஃப்ரேம் எப்படி வச்சுருக்காங்க பாரு, இந்த ஷாட் எப்படி வச்சுருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரே திரைப்படத்தை நாங்கள் இருவரும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை காட்சியின் அடிப்படையில் இருக்கிறது, அந்த இருக்கிற வசனங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் இன்னொரு மனிதர் அவர் முழுக்க இந்த டெக்னாலஜி இதனுடைய பின்னணியில் அவர் இருக்கிறதுனால அதை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் ஒரே காட்சியை பார்க்கக்கூடிய மனிதர்களிலேயே மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிற பொழுது கடவுள் இன்றைக்கு நம்முடைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறார், சாமுவேலை பார்த்து, என் மகன் சாமுவேல், நீர் பார்ப்பது போல நான் பார்ப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்கிறது இந்த முதல் வாசகத்தில்? சாமுவேல் இறைவாக்கினர் ஏசாயாவுடைய வீட்டுக்கு போகிறார். எதற்காக? கடவுள் சொல்லி அனுப்புகிறார், நீ போய் அந்த ஈசாயினுடைய மகன்களில் ஒருவனை நீர் 2வது அரசனாக திருப்பொழிவு செய் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்?
கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் வேண்டா விருப்பாக கொடுக்கப்பட்ட அரசன் தான் யாரு? சவுல். அவன் சரியான ஆட்சி நடத்தவில்லை. மக்களுடைய பார்வையில் நல்லவனை போல் நடிக்கிறான். நான் கடவுளுக்கு உகாத காரியங்களை செய்கிறான். ஒரு கட்டத்தில் மமதை தலைக்கேறி விடுகிறது. அரசனுக்குரிய இயல்பை இழந்து நிற்கிற சூழ்நிலையில தான் கடவுள் என்ன சொல்லுகிறார்? நீ இரண்டாவதாக ஒரு மகனை நீ தேர்வு செய், இந்த குடும்பத்திலிருந்து தேர்வு செய் என்று சொல்லி அனுப்புகிறார். அதே போல சாமுவேல் ஈசாவோட வீட்டுக்கு போகிறார். இப்போ மகனை ஒவ்வொருத்தனா வர சொல்லு அப்படின்னா முதல் பிள்ளை தான் முதல்ல வர்றார். எலியா தான் வருகிறார். எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் முடிவு செய்து விடுகிறார். என்ன முடிவு செய்கிறாரு? இவன் தான் கடவுள் விரும்புகிற இந்த நாட்டினுடைய இரண்டாவது அரசனாக இருப்பான் என்று நினைக்கிறார். ஏன்னா புஜ வலிமையோடு இருக்கிறார், அழகாக இருக்கிறார். அதை பார்த்த உடனே சாமுவேல் முடிவு பண்ணிடுறார், இவர் தான் அரசராக இருப்பார் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி உங்களுடைய இரண்டாவது மகனை வர சொல்லு. எல்லாரும் மகனும் வந்துடுறாங்க. கடவுள் யாருக்குமே ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்றார். அப்போ சாமுவேல் கேட்குறாரு, உங்களுக்கு வேற ஏதாவது பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு. ஆமாம், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னோடனே அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த மகனை அழைத்து வாருங்கள், அதற்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னுவார். அப்போ போய் இவர்கள் அந்த மகனை அழைத்து கொண்டு வருகிற பொழுது பார்த்த மாத்திரத்திலே கடவுள் சொல்வார், இவனை நீ அருட்பொழிவு செய், திருப்பொழிவு செய் என்று சொல்லி கொம்புகளில் தான் கொண்டு வந்திருந்த அந்த எண்ணெயை ஊற்றி அத்துணை பேருக்கு முன்பாக, தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு முன்பாக ஆண்டவர் சாமுவேல் வழியாக தாவீதை அந்த இஸ்ரேல் இனத்திற்கான இரண்டாவது அரசனாக திருப்பொழிவு செய்யப்படுகிற அந்த காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் என்னது? சாமுவேல், நீர் பார்ப்பது போல நான் பார்ப்பது அல்ல, மனிதர்களாகிய நீங்கள் பார்ப்பது போல கடவுளாகிய நான் பார்ப்பதல்ல. மனிதர்களாகிய உங்களுடைய பார்வை சற்று வித்தியாசப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட பார்வை கொண்டிருக்க வேண்டும்? கடவுள் பார்க்கக்கூடிய கனிவு நிறைந்த, அன்பு நிறைந்த ஒரு பார்வை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியே நீங்கள் நற்செய்திக்குள்ள வாங்களேன், அந்த வாசகத்தையே நான் உங்களுக்கு வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான வாசகம், மிகச்சிறிய வாசகம் தானே. அதில் பவுலடியார் என்ன சொல்லுகிறாரு? அந்த எபேசிய மக்களுக்கு சொல்லுகிறார், ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாக இருக்கிறீர்கள். அப்போ ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இருக்கிற ஒரே காரியம், கடவுளோடு இணைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். அப்போ நான் ஒளியை பெற்ற மக்களாக அப்படின்னா மெழுதிரை தூக்கிட்டு அப்படியே ஊரெல்லாம் தெரியணும் அப்படின்றது இல்லை. அது அல்ல, உள் ஒளி பெற்ற மக்களாக வாழ வேண்டும். அந்த உள் ஒளியை பெறுவதற்கு ஒளியாம் கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அப்போ இறைவனோடு இணைந்திருக்கிற திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற கொடி போல நாம் இறைவனோடு இணைந்திருக்கிற பொழுது இருளினுடைய ஆட்சியினுடைய காலத்திலிருந்து தப்பி ஒளியின் மக்களாக வாழ்வோம் அப்படின்றது தான் பவுலடியார் எபேசிய மக்களுக்கு சொல்லுகிறார். மீண்டுமாக சொல்லுகிறார், ஒளியே எல்லா நன்மையையும் தீமையையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது என எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்பவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். நீங்கள் ஒளியின் மக்களாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு காரியம். ஒன்று, ஒளியின் தன்மையோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இருளின் தன்மை உள்ளவர்களிடமிருந்து நம்மை விலக்கி வைத்து கொள்ள வேண்டும். நான் ஒளியும் தன்மையோடு இருக்கிறேன், நான் கடவுளோடு இருக்கிறேன், அதே நேரத்தில் இருளின் ஆட்சிக்குரிய இருளின் காரியங்களை செய்யக்கூடிய மக்களோடு நான் தொடர்பில் இருப்பேன் அப்படின்னா அது சரியான ஒளியின் தன்மையாக இருக்காது. அது நம்மளை அந்த பக்கமும் போக விடாது, இந்த பக்கம் போக விடாது. ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலை வச்சோம்னா அது என்றைக்குமே நடக்க முடியாமல் போயிடும். அப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம போகணும். அது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கடவுள் கொடுக்குற அழைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் என் பின்னே வாருங்கள், என் மகனா மொழியோடு இணைந்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்றுமாக அதே வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். என்ன அழகான ஒரு சொல்லாடல் பாருங்க. குற்றம் அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது, அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டுகிறது. நான் ஒரு தவறு செய்கிறேன், எனக்குள் இருக்கிற எனக்கு தவறான அந்த இயல்பு, அழகைக்குரிய இயல்பு என்னுள் இருக்கிறது என்பது எப்போது எனக்கு புரிய வரும் அப்படின்னா, ஒளியை நான் அருகில் அனுமதிக்கிற பொழுது அல்லது ஒளிக்கு அருகிலே நான் செல்கிற பொழுது அது எனக்கு தெளிவாய் புலப்படும். அதனால ஒளிக்கு அருகாமையில் போகாமல் ஆண்டவரிடமிருந்து நாம் தள்ளியே நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம தள்ளி நிற்கிற அந்த நாட்களில் நம்முடைய இயல்பு தான் உண்மையான இயல்பு என்கிற எண்ணம் வந்துவிடும். அதை கடந்து அந்த ஒளியை நோக்கி, அந்த உண்மையை நோக்கி, இறைமையை நோக்கி, தந்தையாம் கடவுளுடைய மகனை நோக்கி நாம் நெருங்கி செல்கிற பொழுதுதான் நம்மிடம் இருக்கிற அழுக்காறு இயலாமை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு ஒளியின் மக்களுக்குரிய தன்மை கொண்டவர்களாக
நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றத இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறாரு. கடைசியாக பவுலடியார் சொல்றாரு பாருங்களேன், தூங்குறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்த்திடுவார், கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்திடுவார் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஒளியின் தன்மை இழந்து நிற்பவர்களுக்கு இறைவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இறந்தவர்களுக்கு சமமானவர்கள். ஒளியின் தன்மையை இழந்து நிற்பவர்கள் எதற்கு சமமானவர்கள்? தூங்குகிறவர்களுக்கு சமமானவர்கள். தூங்குறவனுக்கு அவனை சுற்றி என்ன நடக்குது எதுவுமே அவனுக்கு தெரியாது. இறந்தவனுக்கு எந்த கவலையும் மற்ற நிலையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒளியின் தன்மையுடையவர்கள் விழிப்புள்ளவர்களாக, உயிராற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதை பவுலடியார் எபேசிய மக்களுக்கு சொல்லுகிறார். அப்படியே நீங்கள் கடந்து இன்றைய நற்செய்தி பகுதிக்குள்ள வாங்களே, ரொம்ப பிடித்தமான ஒரு உரையாடல் பகுதியாகத்தான் இருக்கிறது. அந்த பிறவிக்குருடன் பார்வை பெறுகிறான். இந்த பார்வை பெற்ற நிகழ்வை ஒரு 3 விதமான மனிதர்களுடைய பார்வை நான் அந்த இடத்துல கொண்டு வருகிறேன். அந்த சீடர்களுடைய பார்வை என்ன பாருங்களேன். இயேசு அந்த பார்வையற்றவனை பார்த்த உடனே சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிற கேள்வி என்னவாக இருக்கிறது? இவன் இப்படி பார்வையற்றவனாக இருப்பதற்கு காரணம் இவனுடைய பாவமா, அல்லது இவன் பெற்றோர்கள் அல்லது மூதாதையர்களுடைய பாவமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படின்னா இந்த சீடர்களுடைய பார்வை என்னன்னா, இந்த நிலைக்கு யாராவது ஒருவர் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இயேசு உடனடியாக சொல்லுகிற பதில் என்ன? இது இவனுடைய பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளின் செயல் இதன் வழியாக வெளிப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னை உண்மையிலே கேட்டீங்கன்னா என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாத ஒரு இறைவார்த்தை பகுதிகளில் இதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ நாங்கள் குழந்தைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த நாட்டினுடைய இலவச குழந்தைகள் மருத்துவமனை இருக்குது. அப்போ அந்த மருத்துவமனைக்கெல்லாம் சில நேரங்களில் அவஸ்தை கொடுக்கறதுக்கு, நன்மை கொடுக்க போகும்போது இந்த பச்சிளம் குழந்தைகளுடைய நிலையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கெல்லாம் கோபம் வரும். சில நேரத்தில் கேள்வி வரும், ஏன் கடவுள் இப்படி படிக்கிறாரு? இன்னைக்கெல்லாம் போயிருந்தேன், ஒரு பிள்ளைக்கு கண் இப்படி வெளியிலே இருக்கு, அதெல்லாம் என்ன ஒரு கடவுளுடைய படைப்பு அப்படின்னு நினைக்கும் போது இப்படி தான் கடவுளுடைய வல்லமை வெளிப்படணுமா அப்படின்னு தோணுது. இடையில கூட நான் ஒரு தடவை போயிருக்கும் போது ஒரு பிள்ளைக்கு மண்டை மாத்திரம் இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு. அப்போ பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், என்னம்மா அப்படின்னும் போது, என் பிள்ளைக்கு பால் கொடுக்குறேன் ஃபாதர், எது சாப்பிட்டாலும் மண்டை வீங்கிடும் இந்த குழந்தைக்கு, அது என்ன நோய் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த தாய் தகப்பனும் இவ்வளோ பெரிய மண்டை, சின்ன உடம்பு, அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும் போது இது இந்த குழந்தை செஞ்ச பாவமா, இவங்க பெற்றோர் செஞ்ச பாவமா? இது உங்களுக்குமே இந்த கேள்விகள் நிறைய வந்திருக்கும். பிறவியிலேயே குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்படுகிற பொழுது, ஒரு டீஃபால்ட்டாக ஒரு உடல் குறைபாடுகளோடு குழந்தைகள் பிறக்கிற பொழுது இந்த கேள்விகள்லாம் வரும். ஏன் இந்த பச்சிளம் குழந்தை ஏன் அப்படி கஷ்டப்படணும்? அந்த இடத்துல போய் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியுமா இது கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவதற்கான ஒரு வழிகால் என்று? ஆனால் நம்ம கடவுள்கிட்ட நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதன் மூலமாக ஆண்டவரை நீங்கள் என்னத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வரீங்க, இந்த குடும்பத்திற்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டுமே ஒழிய, இது யார் மேலேயாவது பலி போடக்கூடாது, பழியை நம்ம தூக்கி போடக்கூடாது. இன்னைக்கு சீடர்களுடைய பார்வை, இந்த மகன் பார்வையற்றவனாக இருப்பதற்கு பெற்றோர் காரணமா அல்லது இவன் காரணமா அப்படின்ற அந்த கேள்வி எதை காட்டுகிறதுனா, யார் மேலேயாவது பழியை போட்டுறணும் அப்படின்ற அந்த பார்வையை காட்டுகிறது. நமக்குள்ளேயும் சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கும். யாருக்காவது எதுக்காவது நடந்துருந்துச்சு அப்படின்னா அது இதனால தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருமணங்கள் எல்லாருமே செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்யும் போது திருப்பலியில் நம்ம எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு திருப்பலியில் திருவழிபாட்டு முறையின் அடிப்படையில், நம்ம கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம திருமணங்கள்லாம் நம்ம செய்து வைக்கிறோம். சில நேரங்கள் அகால மரணங்கள் நடந்து விடுகிறது. கணவனுக்கோ மனைவிக்கோ நடந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக அதுக்கு பல காரணங்களை சொல்லுவோம். அப்படி இல்லை, உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் காரணம் சொல்லிடுறோம் அப்படின்னு நினைக்கிறதோ, சொல்றதுக்கு முயற்சி செய்கிறது அப்படின்றது ஒரு சரியான பார்வையாக இருக்கிறது. எல்லாத்துக்குமே கடவுளுடைய திட்டம் இருக்கிறது, அது அவருக்கு நமக்கு அப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்காது. ஆனால் காலம் வருகிற பொழுது அதனுடைய காரணம் என்ன, இதன் வழியாக கடவுள் சொல்ல வருகிற செய்தி என்ன என்பது நமக்கு வெளிப்படும். ஆக சீடர்களுடைய பார்வை நம்மிடம் ஒருபோதும் இருக்கக்கூடாது, பழி போடக்கூடிய ஒரு பார்வை இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன ஒரு அருமையான பரிசேயருடைய பார்வை. இந்த பரிசேயருடைய பார்வை என்னன்னா, உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருளின் நிலையிலிருந்து யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, பிறவிலேயே பார்வையற்ற அந்த மனிதனாக இருக்கிறவன், வாழ்க்கையினுடைய பல சுகங்களை இழந்தவன், பல நிராகரிப்புகளை கண்டவன்,
ஆனால் இன்றைக்கு அவனுக்கு ஒரு பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னோடனே அவனுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதை விட்டுவிட்டு இந்த பார்வை கொடுத்தவன் யார் என்பதை தேடுகிறார்கள். ஏன்? இன்றைக்கு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் எவன் இவனுக்கு இந்த பார்வையை கொடுத்தான் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஓய்வு நாள் சட்டம் தான் அவர்களிடம் இருக்கிற சட்டங்களிலேயே மிக முக்கியமான சட்டம். எவனொருவன் ஓய்வு நாளை புனிதமாய் கடைபிடிக்கிறானோ அவன்தான் புனிதமானவன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது குறிப்பு, யார் ஒருவர் காணிக்கை சம்பந்தப்பட்ட இந்த ஆஃபர் டு சாக்ரிஃபைஸ், பலியை ஒப்பிட்ட காரியங்களில் எல்லாம், பலியோடு தொடர்புடைய காரியங்களை எல்லாம் யாரு கரெக்டாக அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் புனிதமானவர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற நேரங்களில் இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஓய்வு நாளில் ஒரு புனிதமான ஒரு காரியத்தை செய்கிறார். இதை அந்த பரிசேயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் யார் மீது பலி போடலாம் என்று இயேசுவை அவர்கள் கட்டங்கட்ட பார்க்குறாங்க. ஆனால் அந்த பார்வையற்றவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் ஒரு தடவை பார்த்தேன்ப்பா, அவர் வந்தார், அவர் வந்து எச்சியை துப்புனார், அவருடைய குழப்புனார், என் கண்ணில் வச்சு தேய்ச்சிட்டு சிலோவாமில் போய் கழுவுன்னு சொன்னார், எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்கிறார். இங்கே பரிசேயருக்கு என்ன பிரச்சனை? ஓய்வு நாளில் நடக்கவே கூடாது. நீ எப்படி இங்கேருந்து சிலோவாமுக்கு போன? ஓய்வு நாளில் ஒரு மண்ணை தொட்டு குழப்பக்கூடாது. அது குழப்புனவன் யார்? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓய்வு நாள் சட்டத்தை மீறிட்டாங்க. உனக்கு பார்வை கொடுத்தவரும் இந்த நாளில் பாவத்துக்குரியவனாக போய்விட்டார், பார்வை பெற்ற நீயும் பாவத்துக்குரியவனாக போய்விட்டாய். எப்பேற்பட்ட ஒரு பாவம்! ஓய்வு நாளுக்கு எதிரான பாவத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு சிறுமைத்தனமாக பிறருடைய மகிழ்ச்சியில் பங்கெடுத்து மகிழக்கூடிய மனிதனாக இல்லாமல் அதை குற்றம் காணக்கூடிய ஒரு மனநிலையில் பரிசேயர்கள் இருக்கிறார்கள். இது நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்மள எத்தனை பேருக்கு நம்முடைய சொந்தக்காரங்களோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களோ, நம்ம உடன்பிறப்புகளோ, நம்ம அறிந்த மனிதர்களோ நல்ல உயர்ந்த நிலைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம். சில பேருக்கு வகுத்தறிச்சல்லாம் வரும். 4 பேருக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க முன்னேறி போகிற பொழுது நமக்கு வகுத்தறிச்சு வரும், ஐயோ நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு. நமக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்கறத விட அவனுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இந்த பரிசேயர்களுடைய மனநிலை. பிறருடைய மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை பார்த்து அந்த ஆனந்தத்தில் பங்கெடுத்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும் அப்படின்றத இந்த பரிசேயருடைய பார்வையிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 3வது ஒரு பார்வை, அதோடு நாம நிறைவு செய்யலாம். 3வது பார்வை யாருடைய பார்வை? இதுதான் அந்த பார்வையற்றவனுடைய பார்வை. முதல்ல அந்த சீடர்களுடைய பார்வையை பார்த்தோம். யாராவது ஒருத்தர் வந்து பலியை ஏற்றுக்கிறனும், பலி போடலான்னு பார்க்கக்கூடிய பார்வை. 2வது பரிசேயருடைய பார்வை என்ன? இருளில் இருந்து கொண்டு அடுத்தவருடைய மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி கொள்ள முடியாத ஒரு இருள் நீர்ந்த ஒரு பார்வையை பார்க்கிறோம். 3வது பரிசேயருடைய பார்வையை கடந்து இந்த 3வதாக வருகிற அந்த பார்வையற்றவன் பார்வை பெறுகிறான் இல்லையா? ஒரு கிராஜுவல் growth-ஐ பார்க்க முடியும். அவனுடைய பார்வையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நான் புறப்பார்வையை பற்றி சொல்லவில்லை, அவனுடைய அகப்பார்வை எப்படி மாறுகிறது, இயேசுவை குறித்து அவனுடைய பார்வை எப்படி மாறுது அப்படின்றத மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். முதல்ல அவன் இயேசுவை எப்படி அவன் அழைக்கிறான் அப்படின்னா, ஒரு மனிதனாகத்தான் இயேசுவை பார்க்கிறான். என்ன சொல்றாரு? அவங்க கேட்குறாங்கல்ல, உனக்கு யாரு உனக்கு பார்வை கொடுத்தது அப்படின்னும் போது என்ன பதில் சொல்லுகிறார்? இயேசு என்னும் மனிதர் ஒரு சேரை உண்டாக்கி அதை என் கண்ணில் தளவி அவர்தான் என்னை சிலோவாம் குளத்தில் போய் நீ உன்னை கழுவு என்று சொன்னார். யோவான் நற்செய்தி இன்றைக்கு வாசிக்கப்பட்டதான் 9வது அதிகாரத்தில் இருக்கிற 11வது வசனம். இயேசு என்னும் மனிதர் அப்படின்னு தான் சொல்றாரு, பார்த்துக்கோங்க. அப்போ குறைந்தபட்சம் ஒரு மனிதரை மனிதராக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அவரிடம் இருக்கிறது. நாமளே சில நேரத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மனுஷனா கூட நம்மளை மதிக்க மாட்டானையா அப்படின்னு சொல்லுவான். ஒரு மனுஷனா மதிங்கியா முதல்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடைபெற்று கொண்டு இருக்கிற இந்த போரையெல்லாம் பார்க்குற பொழுது கட்டாயம் நீங்கள்லாம் ஜெபிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பங்குலலாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. எங்களுடைய பங்குகளிலும் நாங்கள் இந்த அமைதிக்காக ஜெபிக்கிறோம். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வார் நடக்குது, போர் நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகம் வந்து இன்னைக்கு வந்து குளோபலைஸ்ட், உலகமே வந்து ஒரு கையுக்குள் அடக்கப்பட்டுருச்சு. இந்த உலகமே ஒன்றோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறதுனால எங்கோ யாருக்கோ நடக்கிற ஒரு நிகழ்வு என்று நாம் கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது. அது இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, விலைவாசி உயர்வுலாம் வந்துருச்சு, பெட்ரோல் விலை கூடிருச்சு, தட்டுப்பாடுகள் வந்துருச்சு ஒரு சில இடங்களில். இன்னும் வந்து பயணங்கள்லாம் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு போய் இருக்குது. யாருமே கல்ஃபை நோக்கி இன்னைக்கு பயணிக்க முடியல. இப்படி பல காரியங்கள் இருக்குது பாருங்களேன். இதில் மனிதனை மனிதனாய் மதிக்கக்கூடிய ஒரு குணம் இருந்தாவே இன்னைக்கு இந்த வாரெலாம் இன்னைக்கு இருக்காது, இந்த போரெல்லாம் இருக்காது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ், ஒரு 30 செகண்ட்ஸ் கூட வராது, ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு 2 வயசு பையன், ஒரு 3 வயசு பையன், தத்தரா புத்தரான்னு பேசக்கூடிய ஒரு பையன், ஈரானிய பிள்ளை. அவன்
அப்போது அந்த அந்த போரில் அந்த போரில் உடைபட்ட அந்த பில்டிங்கில் அந்த கட்டிடங்கள்லேருந்து வரக்கூடிய புகைகள் எல்லாம் அப்படியே முகத்தில் இருக்குது, கையிலலாம் ரத்தமாக இருக்குது, இந்த பக்கம்லாம் ஸ்க்ராட்ச் இருக்குது. அந்த பையனுக்கு ஐ திங்க் அவங்க பேரண்ட்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கையில் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் நோ வார் அப்படின்னு எழுதிருந்துச்சு, ப்ளீஸ் நோ வார். அந்த பிள்ளை அந்த கண்ணாடி வழியாக அதை காமிச்சு நோ வார் நோ வார் நோ ப்ளீஸ் நோ வார் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. அதை கேட்கும் போது அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அப்போ வந்து இன்னைக்கு ஒரு மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா அதுவே சமூகத்துக்கு நல்லது பயக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த பார்வை குறைந்து வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த பரிசேயர்கள் இயேசுவை மனிதனாக கூட பார்க்கல. அவர் எப்படி பார்க்குறாங்க? பாவிகளின் நண்பன் என்று பார்க்கிறாங்க, பேய்களின் தலைவன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இயேசுவுக்கு அவச்சொல்களையும் அவமானப்படுத்தக்கூடிய பெயர்களை அவர்கள் இட்டு பார்க்கிற பொழுது இந்த பார்வையற்றவன் தொடக்கத்தில் அவரை இயேசுவை மனிதனாக பார்க்கிறான். அதோடு நிற்கவில்லை. மனிதனாய் பார்த்த பார்வை இரண்டாவது எப்படி நகர்கிறது அப்படின்னா அவரை ஒரு இறைவாக்கினராக பார்க்கிறான். அப்போதான் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே, உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் அவர்கள் கேட்கிறார்கள். யாரு? அந்த பரிசேயர்கள். அதற்கு அவர் சொன்ன பார்வை, அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார். அந்த பார்வை பெற்றவர். இப்போ பாருங்களேன், இப்போ பரிசேயர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவர் என்ன இறைவாக்கினர்? நாங்கள் தான் இறைவாக்கினருடைய பிள்ளைகள். எப்படி சொல்றீங்க? நாங்கள் மோயிசனுடைய சீடர்கள், எங்கள் மோயிசன் தான் கடவுளோடு உரையாடக்கூடிய காணக்கூடிய பாக்கியம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனால் இங்கே யார் இருக்கிறா? இந்த பார்வையற்ற மனிதன், இறைவாக்கினர் என்று சொல்லுகிற மனிதன், அவருக்கு இயேசுவை இறைமகன் என்று தெரியாது. ஆனால் ஒரு இறைவாக்கினராக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நகர்ந்து வருகிறார். மனிதனாய் பார்த்தவர் இப்ப இறைவாக்கினராக பார்க்கிறாரு. இறைவாக்கினராய் பார்த்தவன் அடுத்த நிலைக்கு அழகாக நகர்ந்து போகிறான். அவர் என்ன சொல்லுகிறான்? இயேசுவை அவன் இறை மகன் என்று அழைக்கிறான். அந்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்களே. யூதர்கள் வெளியே தள்ளி விட்டுறாங்க. அப்போதான் வெளியில போட்டு தள்ளி விட்டுறாங்க, வெளில போ, இனிமே நீ வந்து இந்த தொழுகை கூடத்துக்கு வராத அப்படின்னு வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஏன்? நீ ஓய்வு நாள் சட்டத்தை மதிக்கல, உனக்கு யார் பார்வை கொடுத்தான்னு கேட்டா சொல்ல மாட்டேன்ற, உன் தாய் தகப்பன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, எல்லாரும் சேர்ந்து கலாணித்தனம்ன்றிய அப்படின்னு சொல்லி நீங்க கடவுளை நிந்திக்கிறீர்கள், நீங்கள் யாவே கடவுளுக்கு உண்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறாங்க. அப்போதான் கடவுள் அந்த மகனை, அந்த மனுஷனை பார்க்குறாரு. மானிட மகன் மீது நம்பிக்கை கொள்கிறாயா மகனேன்னு இயேசுவை அவனை பார்த்து கேட்கிறார். இப்ப பார்வை பெற்ற பிறகு அவன் இயேசுவை பார்க்கிறான். முன்னாடி வந்து பார்வை பெறதுக்கு முன்னாடி இயேசுவை தொட்டு பார்த்துருப்பான். அவனை போய் சுலோவாம் குலத்துல கழுகு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நகர்ந்து போயிடுறாரு. இப்போ தன்னிடம் பேசி கொண்டிருப்பவர் தனக்கு பார்வை கொடுத்தவர் தான் அப்படின்னு தெரியாமையே பேசி கொண்டிருக்கிறான். அவரிடம் இயேசு கேட்ட கேள்வி, மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறாயா, கடவுளுடைய மகனை நீ நம்புகிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஐயா நான் நம்புறேன். அவர் யாரியா அப்படின்னு தான் கேட்கிறாரு. நான் நம்புகிறேன், நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. எப்போ நான் பார்த்தேன்? உம்மோடு பேசி கொண்டிருக்கிற நானே அவர் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? போன வாரம் அந்த கிணத்தடியில் அமர்ந்து கொண்டு சமாரிய பெண்ணுக்கு நான் தான் என்று கடவுள் தன்னை வெளிப்படுத்தினாரோ இயேசு ஆண்டவர், இன்றைக்கு இந்த பார்வை பெற்றவனுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவனும் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிறான் அப்படின்றதான் இன்றைக்கு வசனமாக இருக்கிறது. பிரியமான இறை மக்களே, ஆண்டவரை கொடுத்த இப்பேற்பட்ட ஒரு பரிணாம பார்வை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை அதிகமாய் உணர்ந்தவராக இருக்க வேண்டும். இங்கே பாருங்களே, கடவுளை நெருங்கி வருகிற பொழுதுதான், ஒருவரை அணுகி செல்கிற பொழுதுதான் அவருடைய உண்மையான இயல்பு நமக்கு தெரியும். வழக்கமாக அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேஸு, அதை நான் வாசிக்கிறேன், அப்படியே கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். The more we go close to the person, the less attraction will be there. ஒரு மனுஷன் நம்ம ரொம்ப நெருங்கி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அட்ராக்ஷன் தன்னாலேயே குறைஞ்சிரும். இதுக்கு ரொம்ப உதாரணம், நல்ல உதாரணம், இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க இல்லையா? நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர்ற போத தங்களை வந்து பெருசாக வெளியில் காமிச்சுக்கிற மாட்டாங்க. ஏன் நம்ம வந்து நடிகர்களை வந்து உச்ச நட்சத்திரம்னு சொல்கிறோம், அல்லது ஏன் அவங்களை வந்து பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னா, அவர்கள் அணுக முடியாத இடத்துல இருக்கிற வரதான் அவங்க வந்து நமக்கு ரொம்ப ஒரு பார்க்கணுன்ற ஒரு வேகம், ஒரு அட்ராக்ஷன் நமக்கு இருக்கும். அவர்களே அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ராக்ஷன் நமக்கு குறைஞ்சிரும். அதே போல தான் ஒரு மனுஷனை நம்ம ரொம்ப நெருங்கி பக்கத்தில் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய உண்மையான முகத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் உறவுகள் நன்றாக இருக்காது. அதனால தான் சொல்லுவாங்க, கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு சில மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருப்பது நல்லது. நான் வந்து ஓப்பன் புக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யார்ட்டையும் இருக்கக்கூடாது, யாரையும் அவ்வளவு தூரம் நமக்குள்ளேயே அனுமதிச்சிடக்கூடாது. அது ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை.
உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற உண்மையான ஒரு நல்ல பின்பம் கூட உங்களை நெருங்கி வரும்போது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு மனிதனை நம்ம எவ்வளவு தூரம் ரொம்ப நெருங்கி போகிறோமோ அது அவ்வளவு தூரம் நெருங்கி போகும்போது ஒரு ஆபத்து கட்டாயம் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது இயேசுவில் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? the more we come close to Jesus, இது என்னுடைய வார்த்தையில் அகுஸ்தினாருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், the more we come close to Jesus, the more attractive he becomes. ஆனால் இயேசு விதிவிலக்காக இருக்கிறார். அவர் எவ்வளவு தூரம் நம்ம நெருங்கி 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 போறோமோ அவ்வளவு தூரம் அவர் ஈர்க்கும் தன்மை கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அகஸ்தினார் சொல்லுகிற வார்த்தை, லார்ட் ஜீசஸ், அவர் பிரேயராக கொண்டு வர்றாரு. அதோட நிறைவு செய்கிறேன். லார்ட் ஜீசஸ், ஹெல்ப் மீ டு நோ யூ மோர் க்ளோஸ்லி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் உன்னை அதிகமாய் நெருக்கமாய் தெரிந்து கொள்வதற்கு. அதுக்கு அடுத்து கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இன்னும் உன்னை ஆழமாய் அன்பு செய்வதற்கு. அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் உன்னை நெருக்கமாய் உன்னை பின்பற்றுவதற்கு. ஆங்கிலத்தில் சொல்ற வார்த்தை, லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ டு நோ யூ மோர் கிளியர்லி, டு லவ் யூ மோர் டீப்லி அண்ட் டு ஃபாலோ யூ மோர் நியர்லி. இந்த வார்த்தைகளை நம்ம உள்ளெடுத்து கொள்ளலாம். ஆண்டவரை நாம் நெருக்கமாய் அன்பு செய்து அவரை நெருக்கமாய் பின்தொடர்கிற பொழுது நம்முடைய பார்வை தெளிவான பார்வையாக இருக்கும். நம்முடைய புறப்பார்வையை கடந்து அகப்பார்வை இன்னும் ஆழப்படும், அது அழகுபடும் என்கிற ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தையோடு இந்த வாரத்தில், இந்த தவக்காலத்திலே நாம் இறைவனோடு உள்ள உறவில் வளருவோம், வாழ்வோம். ஆமென்.